أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. Alhamdulillah, innalhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான திருமறை குர்ஆன் என்றும் வழிகாட்டுதல்களிலே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களே என்றும் காரியங்களிலேயே மிக மிக கெட்டது அல்லாஹ்வுடைய தூதரும் கட்டளையிடாமல் மார்க்கத்தில் புதுமைகளை உண்டாக்குவது. அந்த ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள், அந்த ஒவ்வொரு வழிகேடுகளும் நம்மை நரகில் சேர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை புனித மிகுந்த ஜும்மா தினத்தில் வந்து அமர்ந்து உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் ஆரம்பமாக அந்த ஹதீஸை நினைவுறுத்தி தியாகத்தால் வளர்ந்த இஸ்லாம் என்ற ஒரு தலைப்பு ஜும்மாவுடைய பிரசங்க உரையாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வீட்டில் நம்மை எப்படி ஒன்று சேர்த்தானோ நம்முடைய பாவங்களை தவறுகளை மன்னித்து அவன் படைத்து வைத்திருக்கக்கூடிய உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலும் நம்மை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு உரைக்குள் செல்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய சமுதாயம் இன்றைய தினம் கேவலப்படுவதற்கும் அசிங்கப்படுவதற்கும் எள்ளி நகையாடுவதற்கும் கூற்றப்படுவதற்கும் மிக முக்கியமாக காரியமாக இருக்கக்கூடியது நம்மிடம் பல பேரிடம் அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்ந்த அந்த தோழர்களிடத்திலிருந்த அந்த தியாக மனப்பான்மை கிடையாது. இந்த சத்திய மார்க்கம் மேலோங்குவதற்காக நம்மால் எப்படி ஒன்றுபட வேண்டுமோ, எப்படி பாடுபட வேண்டுமோ அப்படிப்பட்ட அந்த பெருந்தன்மையான மனதும் தியாக உணர்வு பூர்வமான அந்த உள்ளமும் இல்லாத ஒரு காரணத்தினால்தான் நம்முடைய இந்த சமுதாயம் ஒற்றுமையின்மையினால் இன்றைக்கு எதிரிகளால் வீழ்த்தப்படுகிறது. ஏராளமான சண்டை சச்சரவுகளும் குழப்பங்களும் கொலைகளும் ஆங்காங்கே நடந்து வருவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த தீனுல் இஸ்லாமிய மார்க்கம் வளர்வதற்காக சத்திய சகாபாக்கள் அவர்களுடைய கண்கள் சிதைக்கப்பட்டது, அவர்களுடைய தாடைகள் உடைக்கப்பட்டது, அவர்களுடைய உடல்களில் அம்புகளும் வாள்களும் ஈட்டிகளும் குத்தி பதம் பார்த்தன. அப்படிப்பட்ட பல தியாகங்களை அவர்கள் செய்ததால் தான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த கலிமாவின் மேல் அவர் வாழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட இந்த சத்திய கொள்கை உலகெங்கிலும் மேலோங்க செய்தார்கள். அந்த தியாகத்தை நீங்களும் செய்ய வேண்டும்.
என்று அல்லாஹ் தாலா தன்னுடைய புத்தகத்தில் பேசி காட்டுகின்றான். சூரத்தில் இஸ்ராவில் அல்லாஹ் தாலா சொல்கின்றான். 17வது அத்தியாயம் 17வது வசனம். மன்கான யுரீதுல் ஆஜிலா, எவர்கள் மறுமையை புறக்கணித்து விரைவில் அழியக்கூடிய இவ்வுலகை வாழ்வை விரும்புவார்களோ, அஜ்ஜல்நாஹு ஃபீஹா மா நஷா, அவர்கள் நாம் நாடியோருக்கு இவ்வுலகிலேயே சில இன்பங்களை கொடுத்து விடுவோம். லிமன் நுரீது சும்ம ஜஹன்னாஹு ஜஹன்னம, பின்னர் அத்தகையோருக்கு நாம் ஜஹன்னம் எனும் நரகத்தை ஏற்படுத்தியுள்ளோம். எஸ்லாஹா மதுமுமம் மதுஹூர், அதில் அவர்கள் பணிக்கப்பட்டவர்களாகவும் சபிக்கப்பட்டவர்களாகவும் நுழைவார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல உங்களை படைக்கப்பட்ட நோக்கம் வேறு. மார்க்கத்துக்காக நீங்கள் பாடுபட வேண்டும், மார்க்க வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டும், சஹாபாக்கள் போல நீங்க தியாகம் செய்ய வேண்டும். ஆனால் யார் இந்த உலக வாழ்க்கையை உலகத்தின் மீதே பற்று கொண்டு உலகத்தின் மீதே மோகம் வாழ்வாரோ, அவருக்கு இந்த உலகத்தில் சில இன்பங்களை நாம் அனுபவிப்போம். ஆனால் சபிக்கப்பட்டவராகவும் ஈடுபட்டவராகவும் ஜஹன்னம் என்ற நரகத்தில் நுழைவார் என்று அல்லாஹ் தஆலா செய்கின்றார். மறுமை பல தியாகங்களை நாம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு அடி வாங்குவது காரணம் இல்லை. ஹதீஸை ஒவ்வொருவரும் இரவு உறங்க செல்வது ஹதீஸை நீங்கள் அசை போட்டு பார்க்க வேண்டும். ஏன் இந்த சமுதாயம் இந்த அளவுக்கு வேதனைப்படுத்தப்படுகிறது? ஏன் இந்த சமுதாயம் இழிவுபடுத்தப்படுகிறது? ஏன் இந்த சமுதாயம் ஒடுக்கப்படுகிறது? ஏன் எதிரிகளால் வீழ்த்தப்படுகிறது என்று நீங்கள் சிந்திக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், யுஷகுல் உமம் அன் ததா அலைக்கும் கமா ததா அல் அஹில்லத்து இலா அஸ்திஹா, ஒரு காலம் வரும் ஒட்டுமொத்த குஃபார்களும் உங்கள் மீது பகைமை கொண்டு வருவார்கள். ஒட்டுமொத்த குஃபார்களும் ஒட்டுமொத்த அடக்குமுறையாளர்களும் இஸ்லாமிய மக்களை பார்த்து படை திரட்டி வருவார்கள். உணவு தட்டை நோக்கி பசித்தவன் எப்படி பாய்ந்து வருவானோ அது மாதிரி உங்கள் மீது பாய்ந்து வருவார்கள். உங்கள் மீது அணுகுண்டுகளை போட்டு அப்பாவி மக்களை கொலை செய்வார்கள். உங்களை மாட்டின் பெயரால் அடித்து துன்புறுத்துவார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமா சொன்ன முஸ்லிமை அவருடைய பிறப்பொறுப்பை பார்த்து உங்களை வெட்டி வீழ்த்துவார்கள். இப்படி ஏராளமான இன்னல்களை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வா இன் கல்ல யௌமஇதின் யா ரசூலுல்லாஹ், அன்றைய தினம் நாங்கள் குறைவாக இருப்போமா என்று கேட்கும் பொழுது, லா இல்லை, உங்களை விட பெரும்பான்மையாக யாரும் இருக்க மாட்டார்கள். இருந்தாலும் கடலில் அடித்து செல்லப்பட்ட சருகுகளை போல நீங்கள் ஆகிவிடுவீர்கள். நீங்க அதிகமான கூட்டமாக இருப்பீர்கள். உங்கள்கிட்ட பலம் இருக்காது. உங்கள்கிட்ட எதிர்த்து சண்டையிடக்கூடிய துணிவு இருக்காது. நீங்க கடல்ல அடித்து செல்லப்படக்கூடிய அந்த சருகுகளை போல அலைகளை போல நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று நபிகள் நாயகம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்றாங்க. அதனால சகாபாக்கள் சொல்கிறார்கள், சதக்க யா ரசூலுல்லாஹ் வ சத்தக யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையானவர், சாதிக்கும் மஸ்தூக்குன், உண்மையுடைய பிறப்பிடம் எங்கள் நாயகம் அவர்கள் சொன்ன உடனே நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், எதனால நாங்கள் வீழ்த்தப்படுவோம் என்று மேலும் கேட்கும் பொழுது, வகுன் என்னும் நோய் உங்கள் உள்ளத்தில் வந்துவிடும். அந்த வகுன் என்றால் என்ன? வமல் வகுன் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கும் பொழுது, குப்பு துன்யா வல் கராஹியத்துல் மவுத், நீங்க உலகத்தின் பக்கம் அதிகமாக மோகம் கொண்டிருப்பீர்கள். மேலும் நீங்க மரணத்தை வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இந்த உலகம் என்று இந்த சமுதாயம் ஓடிக்கொண்டிருக்கும். உலகத்தின் பக்கமே உங்களுடைய நோக்கம் இருக்கும். இந்த மார்க்கத்திற்காக தியானம் செய்யக்கூடிய, அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய சமுதாயமாக இது இருக்காது. மேலும் மரணத்தை வெறுக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தை இன்னைக்கு படித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த வார்த்தைக்கு பிரகாரம் இன்றைக்கு இந்தியா மட்டுமல்லாமல் ஏராளமான நாடுகளில் இஸ்லாமிய மக்கள் படாத பாடுபடக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். இமாம் புகாரி பதிவு செய்கிறார், தலைப்பிட்டு பதிவு செய்கிறார், நபிமார்களும் சஹாபாக்களும். புகாரி இமாமுடைய அந்த நூலை பார்த்து படிக்கும் பொழுது நபிமார்களும் சஹாபாக்களும் என்ற ஒரு தலைப்பிட்டு அவர் சொல்லுகிறார். நாமெல்லாம் திருமணம் செய்வோம், நாமெல்லாம் குழந்தை பெறுவோம், நம்முடைய வயோ